இப்போ லக்னாதிபதி வந்து ஒரு 8ஆம் இடத்துல இருக்காரு அப்படின்னும் போது, ஒரு பிரச்சனைக்குரிய சூழ்நிலையாக அவருக்கு இருக்கக்கூடும் அப்படிங்கிறது. அதேபோல இப்ப இந்த 8ஆம் பாவகம் அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தையும் குறிக்கிறது, திடீர் பிரச்சனைகளையும் குறிக்கிறது. ஸோ எந்த மாதிரியான அமைப்புகள் இருந்தா இவங்களுக்கு திடீர் அதிர்ஷ்டமானது வரும்? அதே சமயம் வந்து இப்போ 8ங்கிறது கடனையும் குறிக்குது, நோயையும் குறிக்குது, பிரச்சனைகள குறிக்குது. இதுல எந்த விஷயம் அவங்களுக்கு ஸ்பெசிஃபிக்கா வந்து அவங்களுக்கு தாக்குறதுக்கு இருக்கும் இப்போ அப்படிங்கிறது? 10 வயசு குழந்தை, இப்போ 8ஆம் வீட்ல இருக்குன்னா, அந்த பிள்ளைக்கு நோய் வரும்னு அர்த்தம். 8ஆம் வீட்டு குழந்தை 8ஆம் வீட்டு நிகழ்வு ஒரு 15 வயசு, 20 வயசு அந்த பிரச்சனை வரும். ஒரு 40 வயசு ஆகுதுன்னு வச்சுங்களேன், லக்னாதிபதி 8ல இருந்துச்சுன்னா, வயசு நோய் வரும். அவ்வளோதான் விஷயம். வேற ஒண்ணும் இல்ல. கடன் வரும். அவ்வளோதான் விஷயம். இது 2ல ஏதாவது ஒண்ணு தான் வரும். ஏன்னா 40 வயசுல தான் கடன் வாங்குவாரு. 35 வயசுலேருந்து 40 வயசுல அத பண்ணணும், இத பண்ணணும், அப்படி வாங்கணும். அதே வந்து உதாரணமா வந்து ஒரு 35 வயசுல ஒருத்தர் வர்றாரு. மேஷ லக்னம், செவ்வாய் 8ல இருக்கு. இல்ல மிதுன லக்னம், புதன் 8ல இருக்கு. புதன் 8ல இருக்கு அப்படின்னா, கண்டிப்பா வந்து இவருக்கு வந்து வயசு ஏன்னா வயதுக்கு தகுந்த மாரி தான் நம்ம வரணும். நம்ம 4 வயசு குழந்தைக்கு புதன் 8ல இருக்கு, இந்த குழந்தைக்கு பெரிய கடன் இருக்கு. அப்படிலாம் இல்ல. அந்த குழந்தைக்கு அந்த அது பெருநோய் இருக்கு. அப்போ வயிறு சம்மந்தப்பட்ட வயிறு உபாதைகள் வரும். டிசென்ட்ரி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் பார்த்துக்கப்பா. இப்ப அந்த வயதுக்கும், அந்த லக்கணத்துக்கும், அந்த லக்கணாதிபதி எங்க இருக்காருன்னு பார்த்துக்கணும். அதே 40 வயசு வருது. அப்ப இந்த காலகட்டத்தில 8ல இருக்கு பார்த்துக்க. கொஞ்சம் டைம் சரியில்ல. வேகமா போகாத. ஒரு 25 வயசு பையன் பைக்ல வேகமா போகாத, மெதுவா போ. அதே வந்து ஒரு 40, 35 வயசு பையன் பெரிய கடன வாங்காத, மாட்டிக்காத. அதே 60 வயசு அவருக்கு நோய் வரும். எப்படியும் 60 வயசுல என்ன பண்ணும்? நோய் வரும். இப்படி வந்து காலத்துக்கு தகுந்தாற்போல் நம்ம வாழ்க்கைய என்ன பண்ணணும்? அந்த அந்த லக்கணங்களும், அந்த ஆதிபத்தியங்களையும் நம்ம எடுத்துக்கணும். இதுதான் முக்கியம். எல்லா ஜோதிடர்களும் முதல்ல இத தெரிஞ்சுக்கிட்டாலே 30 வயசு 3 வயசுல யாராச்சும் காதல பத்தி பேசுவாங்களா? 30 வயசுல பேசுவாங்க பாருங்க. அதுதான் வாழ்க்கை. 23 வயசுல பேசினா கரெக்ட்டு. அப்ப தேவையில்லாத பிரச்சனை. இப்ப என்னன்னா, அதே அதிர்ஷ்டங்கிறது இப்போ உதாரணமா வந்து 8ஆம் வீடு நிகழ்வு இருக்குன்னு வச்சுக்கலாம். இப்போ கேட்ட நட்சத்திரம் 8க்கும் 11க்கும் ஆதிபத்தியம் வாங்கினா புதனோட ஆதிபத்தியம். இப்போ உதாரணம் இந்த புதன் 8ல இருக்குன்னா, எதிர்பாராத ஒரு வகையில ஒரு வாய்ப்பு கொடுத்து, அந்த குழந்தை பொறந்தோன்னே வீட்ல ஒரு வளர்ச்சி கொடுத்துச்சு. பிரச்சனை பலமா பிரச்சனை. ஒரு 3 மாதம், 6 மாதம் பிரச்சனைன்னா தலைக்கு மேல பிரச்சனை. வீட்ல பிரச்சனை, உடம்பு சரியில்ல, பணம் செலவானுச்சு, இப்படி செலவும். ஆனா ஒரு 1 வருஷம், 2 வருஷம், 3 வருஷம் போகிறதுக்குள்ள இந்த கேட்டை நட்சத்திரம் போகும்போது, உதாரணமா கேட்டை நட்சத்திரம் 3ஓ, கேட்டை நட்சத்திரம் 4ஓ போகும்போது, எதிர்பாராத ஒரு வகையில ஒரு இடத்தையோ, ஏதோ ஒரு வகையில ஒரு பிரம்மாண்டத்த என்ன பண்ணும், ஒரு லாபத்த, ஒரு திடீர் அதிர்ஷ்டத்த, ஒரு யோகத்த குடுத்துருமோ குடுத்துரும். உதாரணமா கும்ப லக்னம் போகுது. இப்போ வந்து அ 5க்கு 8 கூடிய புதன் வந்து 11ல இருக்காரு. அப்படின்னு வச்சுக்கங்களேன். இப்போ கும்ப லக்னத்துக்கு 8ஆம் அதிபதி 11ல புதன் இருக்காரு. இப்போ என்ன பண்ணுறாரு, 8ஆம் அதிபதி புதனோட சம்மந்தப்பட்டுச்சு நிற்கக்கூடிய இடம் நல்லா இருக்கு. அப்போ கண்டிப்பா இவருக்கு வந்து பிரச்சனைகள குடுத்தாலும் என்ன பண்ணுவாரு, ஒரு பெரிய இடம் வாங்குவாரு. இடத்துல பெரிய ஒரு கடை வைப்பாரு. கடையில எல்லாமே நட்டமா போயிடும். என்னடா இது நீ வந்து கும்ப லக்னம் 8ஆம் அதிபதி 11ல இருந்துச்சு கடையெல்லாம் பெரிய அளவுல ஓடுனா ஓடவே இல்லையே, நஷ்டமா போச்சுன்னா ஒரு ரூ. 20,00,000 நஷ்டம். அப்படியே ஜோசியக்காரன அப்படியே ஏன்னா ஜோசியக்காரர்ட்ட போய் கேட்க முடியாது. சங்கடம். ஏன்னா இவங்க சொன்னத அவர் செஞ்சிருக்க மாட்டாரு. இல்ல அவர் சொன்னது இவர் புரிஞ்சிருக்காது. ஆனா, அந்த இடத்துல உள்ள பொருளெல்லாம் ஒரு 10, 15 10, 12 ரூபாய்க்கு, 15 ரூபாய்க்கு வித்துட்டு ஒரு ரூ. 5,00,000 நட்டமா இருந்தாலும் பரவால்ல. இடம் கிடந்தாலும் பரவால்லன்ட்டு வித்தா, அந்த இடம் 3 வருஷத்துல ரூ. 40,00,000 இல்ல ரூ. 50,00,000 போயிடும். இடம் மட்டுமே என்ன பண்ணும்? 50,00,000த்துக்கு போயிடும். இந்த மாதிரி குருட்டுத்தனமான ஒரு நிகழ்வு நடக்குமான்னு நடக்கும். ஒரு கெட்டதும் நடக்கும். அதில வந்து ஒரு பெரிய நல்லதும் நடக்குமா நடக்கும். இப்படி தான் நம்ம வந்து இந்த மாரி இந்த 8, 11 பாவங்கள நம்ம வந்து கவனமா எடுத்துக்கணும். உங்களுக்கு வந்து 8ஆம் அதிபதி 11ல இருக்கா? இல்ல 11ஆம் அதிபதி 8ல இருக்கா? அப்படின்னு பார்த்து 8ஆம் அதிபதி 11ல இருந்துச்சுன்னா யோகத்த குடுக்கும்னு யோகத்த குடுக்கும். கண்டிப்பா பெரும் யோகம் உண்டு, அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. அது வயதுக்கு தகுந்த மாரி நீங்க எடுத்துக்கணும்.